அன்புடைய பார்வையாளர்களே, இன்று இரவு சாதாரண இரவு அல்ல. இது சரத் பூர்ணிமையின் இரவு. சந்திரன் தனது மிக அழகான, மிக பிரகாசமான மற்றும் மிக சக்தி வாய்ந்த ஒளியை பரப்பும் நேரம். நாட்கள் பழமையான கூறுகளின்படி இந்த இரவு சந்திர ஒளியில் அமிர்தம் வேர்க்கப்படும். இந்த இரவில் பக்தி மற்றும் நம்பிக்கையுடன் விழித்து தெய்வங்களை பூஜை செய்யும் ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் நன்மை வளரும். காட்சி 2. கிராம காட்சி. மக்கள் சந்திரனை நோக்கி இருக்கிறார்கள். இந்த நாளில் இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு சிறப்பு பரம்பரை நடைபெறுகிறது. மக்கள் தங்கள் வீடுகளின் மேல்தளங்களில் பிரியர், கீரி தயார் செய்து வைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அறிவீர்களா, இது ஏன் செய்யப்படுகிறது? மெல்லிசையாகச் சொல்லப்படுகிறது. சரத்பூர்ணிமை சந்திர ஒளி பிரியருக்கு விழும்போது அது அமிர்தத் தன்மையை பெறுகிறது. அந்த பிரியர் சாதாரண உணவு அல்ல, அது ஆசீர்வாதமாக மாறும். தெய்வீகத்தின் குறியீடாக. காட்சி 3. ஒரு முதியோர் பகவான் மற்றும் குழந்தை மேல்தளத்தில் பிரியர் வைக்கிறார்கள். குழந்தை: தாத்தா, சந்திரன் உண்மையில் பிரியரை அமிர்தமாக மாற்றுவாரா? தாத்தா புன்னகை செய்து, ஆம் பையா, சூரியன் கதிர்களில் சக்தி இருக்கிறது போல இன்று சந்திர ஒளியில் அமைதி மற்றும் ஆரோக்கியம் இருக்கிறது. மனம் தூய்மையானதும் உணர்வு உண்மையானதும் இருந்தால் இந்த சந்திரன் உனக்கும் அமிர்தத்தை வழங்குவார். காட்சி 4. வானில் பிரகாசிக்கும் சந்திரன், பின்னணி மென்மையான இசை. அறிவியல் பார்வையில் கூட சரத்பூர்ணிமை இரவு சந்திரன் பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கும். அவரது ஒளியில் வைட்டமின்கள் மற்றும் குளிர்ச்சி சக்தி இருக்கும். இது உடலும் மனதும் சுத்தப்படுத்துகிறது. ஆகவே கூறப்படுகிறது, பூர்ணிமை இரவில் சந்திர ஒளியில் குளியுங்கள், உடலும் மனமும் நோய் மற்றும் கவலை மறைந்துவிடும். காட்சி 5. கோவில்களில் ஆரதி. மக்கள் தியானத்தில் அமர்ந்துள்ளனர். இந்த இரவை கோஜாகரி பூர்ணிமை என்றும் கூறுவர். யார் விழிக்கிறார்கள், அதாவது யார் விழித்து உள்ளனர்? மாதா லட்சுமி இரவு முழுவதும் சுற்றி வந்து கேட்கிறார், யார் என்னுடைய பூஜைக்கு விழிக்கிறார்கள்? பக்தியுடன் விழிக்கும் ஒவ்வொருவரின் மீது செல்வம், நன்மை மற்றும் திருப்தி மழையாக பெய்கிறது. மத, அறிவியல் மற்றும் உடல் ஆரோக்கியத்தின் பரிமாணத்தில் மிகவும் முக்கியமான பண்டிகையாக இதை கருதுகிறார்கள். சரத் பூர்ணிமையின் முக்கியத்துவம் பூஜை அல்லது விரதம் வரை மட்டுமல்ல, இது இயற்கை மற்றும் சந்திரனின் சக்தியுடன் இணைந்துள்ளது. இந்த நாளில் சந்திரன் தனது 16 கலைகளுடன் முழுமையாக இருக்கும் மற்றும் பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கும். அதனால் இந்த நாளில் சந்திரனின் அளவு மற்ற நாட்களை விட பெரியதாகவும் மேலும் பிரகாசமாகவும் தோன்றும். நீங்கள் இரவு நேரத்தில் வானத்தை நோக்கினால் சந்திர ஒளி பூமியில் அமிர்தத்தை வரவழைக்கின்றது போல தெரியும். இந்த காட்சி உண்மையில் மாயாஜாலமானது. இப்போது அதன் மத பரம்பரைகள் பற்றி பேசுவோம். சரத் பூர்ணிமையின் சிறப்பு வழிபாடு கீரி, பிரியர் தயாரிப்பது. பல இடங்களில் மக்கள் இந்த நாளில் பால் மற்றும் அரிசியால் தயாரிக்கப்பட்ட கீரியை தயாரித்து முழு இரவு வெளிப்படையான வானத்தின் கீழ் சந்திர ஒளியில் வைக்கிறார்கள். நம்பிக்கை என்னவென்றால் அந்த இரவு சந்திர ஒளியில் அமிர்த தன்மை இருக்கும். காலை நேரத்தில் அந்த கீரியை உண்ணும்போது அது உடலை நோய்களில் இருந்து விடுவிக்கும் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என கருதப்படுகிறது. ஆயுர்வேதத்தின்படி சரத் பூர்ணிமையின் இரவில் சந்திர ஒளியில் ஒரு சிறப்பு சக்தி இருக்கும். அது உடலின் வெப்ப சமநிலை மற்றும் மன அமைதிக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே காரணத்தால் ஆயுர்வேத ஆசிரியர்கள் இந்த நாளில் மூலிகைகளை சந்திர ஒளியில் வைக்கிறார்கள். அதனால் அவற்றில் அமிர்த தன்மை சேர்ந்து மேலும் சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. வேதங்கள் மற்றும் புராணங்களில் கூறப்படுகிறது, சந்திரன் நீரின் இயந்திரம் மற்றும் மூலிகைகளின் நிர்வாகியும் ஆகிறார். சந்திரன் நேரடியாக நமது மனம், உடல் மற்றும் நீர் இயந்திரத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஆகவே இந்த நாளின் சந்திர ஒளி அமிர்தமாக கருதப்படுகிறது. மத நம்பிக்கையின்படி சரத் பூர்ணிமையில் மாதா லக்ஷ்மி பிறந்தார். இந்த நாளில் விரதம் வைத்து மாதா லக்ஷ்மியை வழிபடும் பக்தர்களுக்கு செல்வம், வளமை மற்றும் மகிழ்ச்சியான நன்மைகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இந்த நாளில் மக்கள் முழு இரவு விழிப்புணர்வில் இருக்கிறார்கள். இதை கோஜாகரி எனும் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். இதன் பொருள் யார் விழித்திருக்கிறார்கள்? நம்பிக்கை என்னவென்றால் உலகின் முக்கியமான நாள்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சாஸ்திரங்களின்படி இந்த நாளில் சந்திரன் தனது 16 கலைகளுடன் முழுமையாக விண்ணில் தோன்றுகிறார். இந்த இரவு சந்திர ஒளி அமிர்தமயமாக கருதப்படுகிறது. இதில் தெய்வீக மருத்துவ மற்றும் சக்தி வாய்ந்த பண்புகள் உள்ளன. கோளியல் நோக்கிலும்தான் இந்த இரவு சிறப்பாக இருக்கிறது.
ஏனெனில் இந்த நாளில் சந்திரன் பூமிக்கு மிகவும் அருகில் இருக்கும். அவரது பிரகாசம் சாதாரண நாட்களில் உள்ளதை விட மிக அதிகமாக இருக்கும். இதனால் முழு பூமியில் ஒரு அற்புதமான ஒளிர்வு பரவுகிறது. நம்பிக்கையின்படி இந்த இரவில் பால் அல்லது கீரை திறந்த வானில் சந்திர ஒளியில் வைக்கப்படுவதால் அதில் அமிர்தத்தை போன்ற மருத்துவ பண்புகள் உண்டு. காலை இந்த கீரை சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோய்கள் விலகும் மற்றும் மனதிற்கு அமைதி கிடைக்கும். இந்த நாளில் மாரி லக்ஷ்மி மற்றும் பகவான் விஷ்ணுவின் சிறப்பு பூஜை செய்யப்பட வேண்டும். இந்த நாளில் உண்மையான மனதுடன் விரதம் வைத்து பூஜை செய்யும் பக்தர் பணம், சந்தோஷம், வளமை, பெருமை மற்றும் நல்லறிவு பெறுவார் என்று கூறப்படுகிறது. புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது, சரத்பூர்ணிமை இரவில் மாரி லக்ஷ்மி தன்னுடைய கைகளால் ஆசீர்வாதம் வழங்குவார். அவர் விழித்திருக்கும் பக்தர்களுக்கு பணம் மற்றும் வளமை வழங்குவார். எனவே இந்த இரவில் விழித்திருப்பது, பக்தி செய்வது மற்றும் லக்ஷ்மி ஜியை நினைப்பது மிகவும் நன்மை அளிக்கும் என்று கருதப்படுகிறது. மாலை நேரத்தில் சந்திரன் உதிக்கும் போது மண் விளக்கு ஏற்றுவது நல்லது. மற்றும் நெய் மற்றும் சர்க்கரை சேர்த்து செய்யப்பட்ட கீரை சந்திர ஒளியில் வைக்க வேண்டும். இரவு முதல் பகல் முடிந்ததும் இந்த கீரையை மாரி லக்ஷ்மிக்கு பகவானாக அணம் செய்யலாம். அடுத்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்த பிறகு காலி வயிற்றில் இந்த கீரை சாப்பிட வேண்டும். இதனால் உடலில் நேர்மறை சக்தி பரவி மனதில் அமைதி மற்றும் சமநிலை நிலைத்திருக்கும். ஆயுர்வேதம் படி சரத்பூர்ணிமை இரவு மருத்துவ நோக்கிலிருந்து மிக முக்கியம். சந்திரனின் குளிர்ந்த கதிர்கள் உடலின் சூட்டை சமநிலையில் வைத்திருக்கும் மற்றும் மனத்திற்கு குளிர்ச்சியை தரும். இதனால் இந்த இரவு ஆரோக்கியம், ஆன்மீகம் மற்றும் அறிவியலின் அதிசய சங்கமத்தின் அடையாளமாகும். மதக் கண்ணோட்டத்தின்படி சர 2025ஆம் ஆண்டு சாரத் பூர்ணிமா விரதம் அக்டோபர் 6 திங்கட்கிழமை அன்று இருக்கும். இந்து பஞ்சாங்கத்தின்படி ஆஷ்வின் மாதம் பூர்ணிமா திதி 6 அக்டோபர் 2025 அன்று பகல் 12:23 மணிக்கு துவங்கி அடுத்த நாள் 7 அக்டோபர் 2025 அன்று காலை 9:16 மணிக்கு முடிவடையும். இந்த நாளில் சந்திரோதயம் நேரம் மாலை 5:27 மணிக்கு இருக்கும். குளிப்பு மற்றும் தானம் செய்யும் சிறந்த நேரம் காலை 4:39 முதல் 5:28 வரை. லக்ஷ்மி பூஜை சிறந்த நேரம் இரவு 11 மணி முதல் 11:34 வரை. இந்த நாளில் விரதம் வைத்து சந்திரன் உதித்தவுடன் பூர்ணிமா விரதத்தை பூர்த்தி செய்யுங்கள். நீங்கள் கீர் அல்லது பால் கொண்டு செய்யப்பட்ட இனிப்புகள் தயாரித்தால் அவற்றை சந்திரனின் ஒளியில் வைத்து அடுத்த நாள் காலை உண்பது நன்மை தரும். தயிரில் சர்க்கரை சேர்த்து கொஞ்ச நேரம் சந்திர ஒளியில் வைக்கலாம். வானில் மேகங்கள் மண்டலமாகி சந்திரன் தெரியாவிட்டால் பெருமான் சிவபெருமானின் தலை மீது அமர்ந்திருக்கும் சந்திர தேவதையை பூஜித்து பூர்ணிமா விரதத்தை பூர்த்தி செய்யலாம். இந்த நாளில் வெள்ளுலை, வெங்காயம் அல்லது தாமசிக பொருட்கள் எந்த விதத்திலும் உண்பதைத் தவிர்க்கவும். சாத்தியமாயின் மதியம் நேரத்தில் ஸ்ரீ சத்யநாராயண கதையை வாசிக்கலாம். இந்த நாளில் தெய்வலட்சுமி பிறந்த நாள் என்று கருதப்படுகிறது. அவர்களின் கிருபையை பெற கீழ்க்கண்ட வழிமுறைகளை பின்பற்றலாம். 1. குபேர மந்திரம் ஜாபம். ஓம் யக்ஷாய குபேராய வஷ்ரவணாய தன தன யதிப்தய நம. இந்த மந்திரத்தை 108 முறை ஜாபம் செய்தால் பணக்குறைவு வராது மற்றும் நிலையான சொத்துக்கள் அதிகரிக்கும். 2. பீபல் மரத்தின் கீழ் தீபம் ஏற்றி பூஜை செய்யவும். நெய் தீபத்தை ஏற்றி அதில் கிராம்பு மற்றும் சிறிது மிஷ்ரியை சேர்த்தால் செல்வ வளங்களில் தடைகள் நீங்கும். 3. கமல் கட்டை அர்ப்பணம். மாதா லட்சுமி பூஜையின் போது கமல் கட்டைகளை அர்ப்பணித்தால் அவரது கிருபை வீட்டில் நிலையானதாகும். 4. சந்திரனை அர்ப்பணம் செய்வது. பால் மற்றும் தேன் கலக்கி சந்திரனை அர்ப்பணித்து மனதில் பணம் தொடர்பான ஆசைகளை பிரார்த்திக்கவும். பிரார்த்தனை செய்யுங்கள். இதனால் வீட்டில் பணம் அதிகரிக்கும் மற்றும் மன அமைதி கிடைக்கும்.
சாரத் பூர்ணிமாவின் இரவில் அரிசி தானியம்க்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. சிறிது அரிசி தானியங்களை வெள்ளை பெட்டியில் வைத்து சிறந்த பண இடம் அல்லது செல்வ இடத்தில் வைக்கவும். இது பண சேமிப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் வெள்ளை உடைகள் அல்லது வெள்ளை பொருட்களை தானம் செய்வதும் மிகவும் பலனுள்ளதாக கருதப்படுகிறது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக தானம் செய்தீர்கள் என்றால் உங்கள் கிரக நிலைகள் அதே அளவு சிறப்பாக இருக்கும். இதனால் கிரக தோஷங்கள் நீங்கும் மற்றும் நவகிரக பீடைகள் முடிவடையும். நீங்கள் ஏழை மக்களுக்கு வெள்ளை உடைகள், கீர், அரிசி அல்லது சர்க்கரை தானம் செய்ய வேண்டும். இதனால் வாழ்க்கையில் பெருகல் வருகிறது மற்றும் பணக்குறைவு இல்லாமல் இருக்கும். சாரத் பூர்ணிமாவுடன் தொடர்புடைய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி பணம், செல்வம் மற்றும் மன அமைதி பெறலாம். நான் தொடர்ந்து சாரத் பூர்ணிமாவிற்கான மற்ற வழிமுறைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் மற்றும் எதிர்கால விரதப் பெருக்களின் முழுமையான தகவல்களை உங்களுக்காக வழங்குவேன்.